ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான விவாதங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி எப்பொழுது வழங்கப்படுகிறது, யார் யாருக்கெல்லாம் தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க, இது குறித்து பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி என்ன ஆயிற்று, கல்வி கடன் தள்ளுபடி என்ன ஆயிற்று, மகளிருடைய சுய உதவி குழுக்களுடைய கடன்களுடைய தற்சமயம் நிலவரம் என்னாயிற்று, இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அரசுல வர தள்ளுபடியுடைய குறித்து பார்க்க இருக்கிறோங்க. ஸோ முதல் கட்டமாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரசு திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளுக்கு நாங்கள் முதற்கட்டமாக நல்லதை செய்வோம் அப்படின்ட்டு சொல்லி தாங்க பொறுப்பேற்றாங்க. ஆனால் இன்றைய தினம் வர இந்த விவசாயிகளுடைய கடன்கள் எதுவுமே தள்ளுபடி ஆகலை. டிஎன் அக்ரி பட்ஜெட் 2025 ஒதுக்கப்பட்டது. ஓகேங்களா, 12,500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ வேளாண்மை கூட்டுறவு, இந்த வேளாண் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப வேளாண்மைக்கான சிறப்பு முயற்சிகள் கடந்த வேளாண் நிதி அறிக்கையில் அறிவித்தபடி தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திட சிறப்பு வேளாண் கிராமங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது 2030 மற்றும் 2050 ஆண்டுகளில் காலநிலை மாற்றங்களால் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் ஏற்பட போகும் மாற்றங்கள், ஸோ இந்த வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிரில் ஏற்பட போகிற மாற்றங்கள் பாதிப்புகளை குறைப்பதற்காக காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை தாங்கி அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர் ரகங்கள் மற்றும் அதிக லாபம் தரக்கூடிய மாற்று பயிர்கள், உணரிசார் நீர் மற்றும் உர மேலாண்மை தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டிருக்குங்க. இந்த தொழில்நுட்பங்களை உணவுகளிடையே பரவலாக்கம் செய்து வட்டாரத்திற்கு ஒரு கிராமத்தில் மாதிரி பண்ணைகள் அமைத்து செயல் விளக்கம் அளிக்கப்படும். இதற்காக 1,35,00,000 நிதி ஒதுக்கீடு தமிழக பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. வேளாண் விளை பொருட்களுக்கு விலை தர நிர்ணயம் ஆய்வகங்கள் அமைத்தல், உயிர்ம வேளாண்மை மூலம் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய நெல், காய்கறிகள், நறுமண பயிர்களை அதிக விலைக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை விற்பனை செய்வதற்கும் தர நிலையம் அவசியம். இதனை உழவர்களுக்கு நியாயமான கட்டணத்தில் கொண்டு சேர்க்கும் வகையில் சென்னை, தூத்துக்குடி, கோவை, மதுரை ஆகிய 4 இடங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் உயிர்ம வேளாண்மை விளைபொருள் தர நிர்ணய ஆய்வகங்கள் சுமார் 6,16,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்படும் எப்படின்ட்டு முதல்வர் தமிழக பட்ஜெட்ல வேளாண் துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் உழவர்கள் தங்கள் விளை பொருட்களை ஆய்வு செய்து அதன் மூலம் ஏற்றுமதி செய்து அதிக கூடுதல் லாபம் ஈட்ட வழிவகை செய்யப்படும். வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி, அண்மை கால மக்கள் தொகை பெருக்கம், காலநிலை மாற்றம், வேளாண் தொழிலாளர் மற்றும் இயந்திர பற்றாக்குறை, பூச்சி நோய் தாக்குதல், வேளாண் பொருட்களின் கதியற்ற விலை, நிதியற்ற விலை போன்ற காரணங்களால் வேளாண்மையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. இவற்றிற்கு புதுமையான சிந்தனை மற்றும் நவீன ஆராய்ச்சி முறைகளை கொண்டு விரைந்து தீர்வு காண்பது அவசியமாகும். எனவே பல்வேறு விதமான முக்கிய சவால்களை வரிசைப்படுத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே வேளாண் திரள் திருவிழா மூலம் தகுதியான தொழில்நுட்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் நிதி உதவி வழங்கப்படும். இதற்காக ஏற்கனவே டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் பெயரில் ஆராய்ச்சி நிதியாக 2025 மற்றும் 26 ஆண்டுகளில் ஒதுக்கீடு 1 கோடி மாநில நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும் அப்படின்றத அவர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி வேட்பாட்டு கழகம் தாவர மற்றும் அந்த புரத உற்பத்தி தொகுப்பு தாவர புரதங்களுக்கு பன்னாட்டு சந்தையில் உள்ள தேவையினை கருத்தில் கொண்டு எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு மற்றும் அரிசி தவிடு நிலக்கடலை புண்ணாக்கு மற்றும் எள்ளு புண்ணாக்கு ஆகியவற்றில் புரதத்தை உற்பத்தி செய்வதற்கான
தாவர அடிப்படையிலான புரத உற்பத்தி தொகுப்பு சக்தி வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். இப்படி பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையில பல பட்ஜெட்கள் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல வேளாண் துறை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறக்குது. பட்ஜெட்ல அதிக அளவு நிதி ஒதுக்கீடும் செஞ்சிருக்காங்க. ஸோ நாளடைவில் இப்போ பட்ஜெட் முடிஞ்சே கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதத்தை எட்டி இருக்கோம். ஆனால் அந்த பட்ஜெட்டில் என்னென்ன சொன்னாங்களோ அது இதுவரை நிறைவேற்றப்படலைங்க. எப்போ நிறைவேற்றுவாங்க அப்படின்ட்டு அனைத்து மக்களுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. தமிழக பட்ஜெட்டில் கூறியபடி அரசு பார்த்தீங்கன்னா விரைவில் வேளாண்மைக்கு உண்டான கடன்கள் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 5 ஏக்கருக்கு மிகாமல் வேளாண்மை கடன்களை 4 லட்சம் 3 லட்சம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா ஒரு துளி அளவு ₹1 கூட குறைவில்லாமல் முழுவதுமே உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு அரசு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பால் விவசாய பெருமக்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துருச்சுங்க. ஆனால் அந்த அறிவிப்பை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் அப்ளைன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மிகாமல் 4 ஏக்கருக்கு மிகாமல் இருக்கணும். 5 லட்ச ரூபாக்குள்ள நீங்கள் லோன் என்ன பெற்றிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தள்ளுபடியில் பங்கு இருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் தள்ளுபடிக்கு ஏற்ற உகந்த நபராகவே கருதப்பட மாட்டீர்கள். தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயாச்சு. தமிழகத்தில் நகை கடன்கள் தள்ளுபடி பகுதியளவு பண்ணிட்டாங்க. மீண்டும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை தமிழகம் முழுவதும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நகை கடன் தள்ளுபடியோடைய புதிய பட்டியல் தமிழகத்தில் ரெடி ஆகிட்டு வருதுங்க. ஸோ அந்த புதிய பட்டியலில் நிறைய பெயர்கள் விடுபட்டவர்களுடைய அனைவருடைய பெயர்களும் சேர்க்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நகைக்கடனுடைய தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பு மீண்டும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் வேளாண்மை துறையில் நிறைய புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேளாண்மை துறையுடைய விவசாயிகளுடைய கடன்களும் தமிழகம் முழுவதும் உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு போன மாதமே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வாரத்துக்கு தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பு எதுவுமே வரல. ஸோ விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி கடன் தள்ளுபடி. ஸோ மாணவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுங்க. 2008 வரைக்கும் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறதையும் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கல்வி கடன்கள் தள்ளுபடியும் விரைவில் வர இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் பார்த்தீங்கன்னா கல்வி கடனில் பயின்ற மாணவர்கள் மட்டுமே. இவர்களுக்குள்ளான தள்ளுபடியை அரசு விரைவில் அறிவிக்கிறதுக்கு பொறுத்து நம்ம பார்க்கலாம். அது என்ன பர்சன்டேஜ்ன்றதை அவங்க தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழகத்தில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டாங்க. ஸோ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர்கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, எல்லா தள்ளுபடியுமே அவங்களுக்கு வழங்குறோம். தனிநபர் கடனாக இருந்தால் கூட அதையும் நாங்கள் தள்ளுபடியாக வழங்குறோம் அப்படின்ற அளவுக்கு அரசு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு மக்கள் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து நான் பார்க்கல என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது 2026 தான் தெரியும். ஸோ மக்களே பயிர்கடன்கள் தள்ளுபடி விரைவில் நடக்க இருக்கு. ஸோ 2025 மற்றும் 5/6 தள்ளுபடி அதிகபட்சம் இந்த ஏப்ரல் 30 முன்னாடி பயிர்கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, நீங்கள் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.